கடந்த 9ஆம் தேதி நடந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் ஆள்மாறாட்டம் செய்து கள்ள ஓட்டு போட்டதாக விழுப்புரத்தைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். இளைஞர் கள்ள ஓட்டு போட்டது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. பல்வேறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்ற வந்த நிலையில் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் மண்ணாடிப்பட்டு சமுதாய கூடத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் ஒருவர் தனது ஓட்டை மாற்றி போட்டதாக, அதாவது வேறு ஒருவருக்கு இவர் ஓட்டு போட்டதாக தெரிந்ததை அடுத்து அங்குள்ள முகவர் அவரை பிடித்து அங்குள்ள கட்சி நிர்வாகிகளிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சியினரும் அங்கிருந்த காவல்துறையிடம் புகார் அளித்தனர். உடனடியாக அங்கிருந்த மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் அந்த நபரை கள்ள ஓட்டு போட்ட நபரை பிடித்து திருக்குளூர் போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்கள் 2 நாளாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் துறவிக்காமல் கோவில் தெரிந்த அரவிந்தன் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர் வேறொரு ஓட்டை பதிவு செய்ததும் கண்டறியப்பட்டு தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதே பகுதியை சேர்ந்த ஒருவரின் பெயரில் அரவிந்தன் அந்த வாக்கு செலுத்தியது தெரிய வந்ததை அடுத்து அவர் கள்ள ஓட்டு போட்டது உறுதி செய்யப்பட்டு தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிகழ்வு. அந்த நபரை பிடித்து கொடுக்கும் போது அங்கிருந்த இரு கட்சியினுடைய நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் அவர்கள் தடியடி நடத்தி அந்த வாலிபரை மீட்டுச் சென்றதும் அங்கு நடைபெற்றது. தற்போது விசாரணை அடிப்படையில் அவர் ஆள்மாறாட்டம் செய்து கள்ள ஓட்டு போட்டது தெரிய வந்ததை அடுத்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.